வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு மாநில அளவிலான சில லட்சம் மக்கள் பங்கேற்கக்கூடிய பேரணியை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த இடம், தேதி என்பதெல்லாம் 4ஆம் தேதி கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அடுத்தவர்கள் இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கிற நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் என்பதை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய பாராளுமன்றத்தை நோக்கிய பேரணியில் டெல்லி காவல்துறை, துணை ராணுவ படை கடுமையான தடியடி தாக்குதலை நடத்தி பலரும் காயமுற்றிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு காலவரையற்ற உண்ணாவிரது என்பதை சோனம் சுவாங் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியாளர்களால் பாலடிக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக நீட் தேர்வில் கேள்வித்தால் கசிவு ஏற்பட்டு அதனால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனது நமக்கு அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு உட்பட. அத்தகைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்துத்தான் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து கடந்த 21 நாட்களாக அவர் டெல்லி ஜந்தர் மந்தரிலே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். ஆனால் அவரை அழைத்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு பதிலாக வலுக்கட்டாயமாக காவல்துறை ஏவி அவரை கைது செய்து இன்றைக்கு சப்தர்ஜங் மருத்துவமனையிலே அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி ஏற்கனவே திட்டமிட்டு முறையாக அறிவித்து இன்றைக்கு பேரணி சென்றவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை அமித்ஷா காவல்துறை என்பது நடத்தியிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக இந்த நீட் தேர்வு, கியூ தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வுத்தாள் திருத்தத்தில் ஏற்பட்ட முறைகேடு இவை அனைத்திற்கும் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும், பிரதமர் மோடி முன்வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இரண்டாவது, அயோத்தி ராமர் கோயில் அதை முன்வைத்தே ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய கோயிலில் காணிக்கை திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய திருட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது. திருட்டில் ஈடுபட்டவங்க பூரா அந்த கோயில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள், கோயிலே அந்த காணிக்கையை எண்ணக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நிரந்தரமான ஆட்கள் தான் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இந்த திருட்டு குற்றத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை என்பது முறையாக நடத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் விசாரணை என்பது ஒரு பெயரளவுக்கான விசாரணையாகத்தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை காப்பாற்றுகிற வகையில் தான் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. பக்தர்கள் கோயிலுக்கு தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செலுத்திய காணிக்கைகளை சில நபர்கள் கொள்ளையடிப்பது என்பதை எப்போதும் கொண்டும் ஏற்க முடியாது. ஆகவே அதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது துவங்கி இருக்கிறது. இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்றம் நாடாளுமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை அமுல்படுத்துவதற்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி பிறகு அமுல்படுத்துவது என்கிற முறையில் பிஜேபி அரசாங்கத்துடைய அந்த அணுகுமுறை என்பது நாங்கள் ஏற்கவில்லை. ஏற்கனவே சட்டம் நிறைவேற்றப்பட்ட அடிப்படையில் 33% இடஒதுக்கீடு என்பது சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் இப்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்குள்ளேயே அது வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாதர பெண்கள் அமைப்புகளும் எல்லா எதிர்கட்சிகளும் எல்லாரும் வற்புறுத்துறோம். ஆகவே இந்த கூட்டத்தொடரிலேயே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அமெரிக்கா போறதுனால நிறைய நாடுகள் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியா அது பொருளாதார இழப்பு ஏற்படல. நடுவில் நம்ம நிறைய பார்த்தோம், பெட்ரோல் பார்த்தோம், அதுக்கான வரி தெரிஞ்சு அதுக்கப்புறமும் கொள்முதல் நிறைய பண்ண முடியல. நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் பிரதமர் மாதிரி தவறு உண்மையை மூடி மறைக்கிறார். நமக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு சோவியத் ரஷ்யா ஏராளமான எண்ணெய் வழங்கியிருக்கிறது. இந்தியா நட்பு நாடு, அது நெருக்கடியில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக ரஷ்யா நமக்கு கை கொடுத்திருக்கிறது. இந்த யுத்த சூழலிலும் பல அரபு நாடுகள் நமக்கு கை கொடுக்கிறது. இந்த உண்மைகளை அவர் மூடி மறைக்கிறார். வெனிசுலாவில் கைப்பற்றப்பட்ட அந்த நாட்டின் அதிபரை கைப்பற்றி சிறை வைத்து எண்ணெய் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறது அமெரிக்கா.
அதற்கு தலைமை தாங்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர். அவர் கூட இந்தியாவுடைய நெருக்கடியை தீர்க்க முன்வரவில்லை. அந்த அவ்வாறு திருடப்படுகிற எண்ணெய் நமக்கு தேவையில்லை. நமக்கு நட்பு நாடு ரஷ்யா இருக்கிறது, அது தருகிறது. இந்த நெருக்கடி அது தீர்த்திருக்கிறது. ஒரு நாள் யுத்தம் என்றாலும் கூட உலகத்தின் எல்லா மூலைகளும் பாதிக்கும். பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்கே பணியிடத்திருக்கிறார். அவர்கள் வாழ்வாதாரம், பணி பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, எதை பற்றிய ஒரு அறிக்கையும் ஒன்றிய அரசு வெளியிடவில்லை, பிரதமர் வெளியிடவில்லை, அயலுறவுத்துறை வெளியிடவில்லை. அங்க இருக்கிற தூதரகங்களுடைய அதிகாரிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு அறிக்கை நாடாளுமன்றம் தந்திருக்கிறாங்களா? இல்ல. உண்மைக்கு புறம்பானது. யுத்தத்தால் இந்தியா பாதித்திருக்கிறது, உலக நாடுகள் பாதித்திருக்கிறது. யுத்தத்தால் ஒரு தேசம் பாதிக்கவில்லை என்பது மிக மிக தவறு, பிழை. அதை ஏற்க இயலாது. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைப்படாதுன்றதாக ராணுவம் இருக்கு. இல்ல, எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து அந்த போராட்டம் வீறு கொண்டு எழும். அதுதான் கடந்த 20 நாட்களாக போலீஸுடைய ஒத்துழைப்போடு அந்த போராட்டம் நடந்திருக்கு. போலீஸுடைய எல்லா விதமான தடைகளையும் மீறித்தான் அந்த போராட்டம் என்பது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்றது. அவர் சோனம் ஸ்வாங் கைது செய்யப்பட்டதற்கு பிறகும் அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. பல்வேறு மாணவர் அமைப்புகளை சார்ந்த அகில இந்திய தலைவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கடும் அடக்குமுறையை கையாளுவதற்கு பதிலாக, கடும் அடக்குமுறையை நாங்கள் கண்டிக்கிறோம், கடும் அடக்குமுறையை கையாளுவதற்கு பதிலாக இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கம் செய்வதுதான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி. அதை பிரதமர் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அவர் என்ன கேட்டார், உள்ளூரில் சொந்த நாட்டு மக்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற போது ராணுவத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டம். அதுல பாத்தீங்கன்னா பெரிய பக்கம் அந்த பத்திரத்துல வந்து தனியார் நிறுவனத்துக்கான அந்த டூர் போட்டோ பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட்டே கொடுத்துருக்காங்க. 4 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க, 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடியே விசாரணை கொடுத்துருக்காங்க. இது ஊழல்னு சொன்னாங்க, இது தவறுங்கிற இந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. பத்திரப்பதிவு மோசடி. மேலிருந்து கீழ் பலரும் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்திருக்கிற விவரங்களே பத்திரப்பதிவுத்துறை, செல்வாக்கு மிக்க பிரமுகர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த மோசடியிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற முறையில் தான் செய்திகள்லாம் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இந்த பத்திரப்பதிவு மோசடியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய முக்கியமான பிரமுகர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வழக்கு நீதிமன்றத்தை உட்பட ஏமாற்றிருக்காங்க. பத்திரப்பதிவு நீதிமன்றத்தை உட்பட ஏமாற்றி ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை பற்றியெல்லாம் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் ஒரு மிகப்பெரிய மோசடி, அநேகமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய மோசடின்னு சொல்லணும். ஏக்கர் அளவு சொல்லல. ஆனால் இதிலே வந்திருக்கிற விவரங்கள் பூரா ஒரு மிகப்பெரிய மோசடியிலே பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் என்பதுதான் வந்திருக்கிறது. சிபிசிஐடிக்கு வழக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அது முறையாகவும் நேர்மையாகவும் அந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும். மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சார், இது எல்லாம் தமிழையும் மோசடி கடந்த ஆட்சியில் இது போல வரும்போது ஊழல் இது ஊழலா இந்த மோசடி தவறா அப்படின்ற மாதிரி இல்ல இந்த ஆட்சி வந்த ஒண்ணு நடைபெற்று இந்த அரசுக்கு நேரடியாக இந்த சம்பந்தம் இருக்கு, ஆட்சி அமைச்சர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரியான எந்த விவரங்களும் வரல. மாறாக பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவுத்துறை தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வந்து வைத்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரியை கொண்டு வந்து வச்சு பத்திரப்பதிவு பண்றாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டு மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் இதுவரைக்கும் வந்திருக்கிற நிலவரம். அந்த அடிப்படையில் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இதுவரைக்கும் வந்திருக்கிறவரும் அப்படிதான் தெரியும். அதனாலதான் அவரு இந்து அறநிலையத்துறை அமைச்சரே நேரடியாக அதுல போய் தலையிட்டு நடவடிக்கைக்கு மற்றவர்களுக்கு அவரே தானே முன்னாடி முனைப்பார் செயல்பட்டிருக்காரு.
ஏன்னா ஒரு வீடான கட்டுப்பாடு வரும், அவங்க ஒரு இன்வெஸ்ட் கொடுக்கணும், அது ஒரு அதான் மோசடின்னு சொல்லியாச்சு. மோசடினா அது மிகப்பெரிய மோசடின்னு சொன்னதுக்கு பிறகு அது ஒவ்வொன்றையும் போய் தனியாக சொல்ல அவசியம் கிடையாது. மிகப்பெரிய மோசடி. பல உயர்மட்ட அதிகாரிகள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வருகின்ற தூய்மை பணியாளர்கள் இந்த ஆட்சியிலாவது நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தூய்மை பணியாளர்கள் அது ஊராட்சி மட்டத்தில் இருந்தாலும் சரி, மாநகராட்சி இருந்தாலும் சரி, நகராட்சி இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது இடதுசாரி கட்சிகளுடைய நீண்டகால கோரிக்கை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் அனைவரும் நிரந்தர பணியாளர்களாகத்தான் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகுதான் ஒப்பந்தம், வெளிமுகமை என்கிற முறையில் எல்லாம் ஒரு கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு தூய்மை பணியாளர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஊதிய வெட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அனைத்து பணியாளர்களையும், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை தொடர்ந்து வற்புறுத்தி எங்களுடைய போராட்டம் என்பது நடைபெறும். அடிஷனலா ஒண்ணு நீங்க சொல்றதுக்காங்க, கொரோனா காலத்துல இராணுவத்துக்கு நிகரா மக்கள் பணி செய்தது தூய்மை பணியாளர்கள். தங்கள் உயிரையும் பணையம் வைத்து அதை ஒன்றையாவது நினைவில் வைத்து அவர்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும். இங்கே அதை விட கட்சி சார்புடைய பிற அழுத்தம் தெருவில் போராடும் சட்டமன்றத்தில் இதை விட இன்னும் அதிகமா சட்டமன்றத்தில் கட்டாயம் உங்களுக்கு சந்தேகம் அதே சந்தேகம். முதல்வரை நாங்கெல்லாம் கூட்டம் சந்தித்து வெளியில் வந்தவுடன் முதல் கோரிக்கையை அதான் சொன்னோம். அவர்கிட்ட அதான் சொன்னோம், உங்கள்கிட்ட அதான் சொன்னோம். எப்பயுமே எளிய மக்கள், தொழிலாளர்கள், ஏழைகள் அருகில் இருந்து எங்கள் குரல் சமரசம் இல்லாமல் ஒலிக்கும் என்பதுதான் இது பொருள். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டுல பெரியார் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி நடக்குது. நீங்க கடந்த காலம் பார்த்தா தெரியும், சமூகத்துல சாதிய விஷயங்கள்ல சேவை சாதிகள்னு சில சாதிகள் இருந்தது. அந்த சேவை சாதிகள் தொழிலாளி கேட்டகரிலையும் வரமாட்டாங்க, ஊழியர்களாகவும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா சம்பளம்ன்றது வராது, கூலின்றது வராது, அவங்களுக்கு தானம்ன்றதும் வராது. அது என்னதான் பொருளை சொன்னாங்க, சுதந்திரம்ன்றமா அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். நீ சேவை செய்யறதுன்றது கட்டாயமா இந்த சேவை சாதிகள் இது மட்டும் இல்லை, கூட்டுவது, பெருக்குவது, முடி திருத்துவது, சலவை தொழில் செய்வது, அது மாதிரி இடுகாட்டுல பிணம் எரிப்பது, இப்படிப்பட்ட சேவைகள் செய்வதற்கான சில சாதிகளும் இருந்தது சமூகத்துல. அவங்களுக்கு கூலி இல்லை, அவங்களுக்கு இது போன்ற சிக்கல்கள் இருந்தது. ஆனா அதெல்லாம் மாறி இவ்வளவு தூரம் வந்த பிறகு சுதந்திர நாட்டில் இன்னும் எங்க மிச்ச சொற்ற மண்டக்குள்ள இருக்கு. இவங்க என்ன கேட்டாங்க, என்னை தனியார் மய கொண்டு போகாத, எனக்கு பணி நிரந்தரம் கூட, நான் நகராட்சியிலே வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. அரசு என்ன பண்ணுச்சு, உணவு கொடுக்குதுன்றாங்க. உணவு கேட்கிற கோரிக்கை அவங்க கோரிக்கையே இல்லைன்றாங்க. அப்ப என்ன சிக்கல்னா, நீ சேவை சாதி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கூலி போராட்டத்துக்கு மட்டும் பண்ணல, நம் மனிதர்களா அவர்கள் சொல்றதுக்கும், அவர்கள் நான் கூலின்னு என்னை ஏத்துக்க, என் தொழிலாளின்னு ஏத்துக்க. நீ கூலினே ஏத்துக்க மாட்டேன்ற, தொழிலாளினே ஏத்துக்க மாட்டேன்ற. கூலி தொழிலாளின்னு நீ ஏத்துக்கிட்டாதான் நீ சம்பளம் பத்தி பேச முடியும். இப்போ மண்டலத்துல என்ன இருக்குன்னா, அரசுகிட்டயோ மற்ற ஆட்சியாளர்கள்ட்டையோ கூலின்ற விஷயங்களே நீ ஏத்துக்கல. நீ உன்னை தொழிலாளியா நான் ஏத்துக்கல, நான் தொழிலாளியா ஏத்துக்கிட்டாலும் உனக்கு கூலி பத்தி நான் பேச முடியும். நீ சேவை செய்யற சாதி, உனக்கு சோறு கொடுத்தா போதும், உனக்கு ஒரு வண்டி கொடுத்தா போதும், உனக்கு வேலை செய்யறதுக்கு செஞ்சு கொடுத்தா போதுன்ற புத்தி எங்கேயும் இருக்கு. இதை நம்ம அரசாங்கத்துல அடி கொடுக்கணும்னு நினைக்கலாம். அதனால இதுதான் ரொம்ப அடிப்படையானதுன்ற விஷயங்களை நினைக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி இவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் இடதுசாரிகளின் அரசியல் கொள்கை. தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். முதலமைச்சர் எதிர்த்து சாத்தானிய நாட்டியா விமர்சனத்தை கூட எடுக்க முடியாது. இல்ல, அவர் எம்எல்ஏ என்ன பேசுனாருன்னு தெரியாது. அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சா அதுக்கு பதில் சொல்லலாம். இல்ல, அவர் ஏதோ கேட்குறேன். குறிப்பா அமைச்சர் பாத்தீங்கன்னா முதலாவது காமர்ஸ் வந்திருக்கோம். திருவள்ளூர்ல காலனியில இருக்கிற வச்சு தூய்மை பணியாளர் சம்பவம். அது மட்டும் இல்லாம நம்ம அதே மதுரை கட்சி நிர்வாகிகள் சாப்பிடக்கூடிய அந்த உண்மைகளை சம்பவம். இது போன்ற தூய்மை பணியாளர்கள் அந்த அமைச்சர் கலந்து கொள்வது நிகழ்ச்சி போல ஒரு சம்பவம். காந்தி தனது மாநாட்டில் அவரே தூய்மை பணி செய்தார். அது நமக்கு பெரிய வழிகாட்டுது. அதுபோல அந்தந்த மாநாடுகளை நாங்களாம் தூய்மை பணி பண்றோம். இது சில இடங்கள்ல புதுசா இருக்குது. கம்யூனிஸ்டுகள் கூட அந்த தட்டை நிற்கிறது, தட்டை கழுவுறது, விசைத்தறியை எடுத்து போறது ரொம்ப காலமா இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கட்சியும் காந்தி முன்வைத்த அந்த தூய்மை பணியை
செய்வது என்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். போலாம். தமிழ்நாடுடைய முன்னாள் காங்கிரஸ் அது மாதிரி 11 ஊழல் நண்பர்களுக்கு பரபரப்பான செய்திகள் கிடைக்கும். இன்னைக்கு மேகதாது திமுக ஆட்சிகள் நாடாளுமன்றத்தில் கவனம் செலுத்துறாங்க. நேற்றிரவு மேகதாது இந்த பிரச்சனைகளுக்கு நல்லது. மேகதாது நமது உரிமை, அதை விட்டுக் கொடுக்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஓகேவா? முதல்வர் கூட்டத்திலே வந்து இதை ஏவுகணை தாக்குதல் சொல்லிட்டு வைகோ குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கு பதிலளித்த அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, நாங்களாச்சும் வந்து திமுக ஆட்சியில் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய ஆட்சிகள் எல்லாம் பண்ணோம், வைகோ அது கூட பண்ணல, அவர் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ். தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், நாடாளுமன்ற நாவலர், அவர் மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு.